வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல அழகு 5 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அன்றாட வாழ்வில் தாவரங்கள், நம்மளுடைய டே டு லைஃப்ல தாவரங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உணவாக மட்டும் இல்லாமல் அலங்கார பொருளாகவும், மரக்கட்டையாகவும், மருத்துவ பொருளாகவும், இப்படி பல்வேறு நார் தாவரங்களாகவும் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததான் இதுக்கப்புறம் இருக்கு அந்த மரக்கட்டை தரும் தாவரங்கள் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆஹ், உணவு தாவரங்களா என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். அப்புறம் நறுமண தாவரங்கள், லாஸ்ட் கிளாஸ்ல இந்த நார் தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள்னு பார்த்தோம். ஸோ அதை பத்தி அந்த ரீகால் பண்றதுக்காண்டி ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்கு போகலாம். மரக்கட்டை தரும் தாவரங்கள், டிம்பர் ஈல்டிங் பிளான்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சதை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் போறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ம். அதுதான். ஓகே. ஷேர் ஆகுதுதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நறுமண தாவரங்கள் பார்ப்போமா. பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது? நறுமண பொருள் தரும் தாவரங்கள் அப்படிதானே. நம்மளுக்கு வந்து வீட்டில் அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடியதான். இதுல நீங்க பார்த்த சில இது உங்களுக்கே தெரியும். ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு காய் இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ கொத்தமல்லி விதை அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே. ஓகே. இதெல்லாம் இது என்ன சொல்றோம்னா, இப்ப வெப்பமண்டல தாவரங்கள் இருந்து நம்ம நம்ம நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டல தாவரம் தான். ரொம்ப குளிர் பிரதேசம் கிடையாது. அப்படின்னா வெப்பமண்டல தாவரம் தான். வெப்பமண்டலம் தான் இருக்கும். ஸோ வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமண பொருட்கள் உணவிற்கு நறுமணமூட்ட பயன்படுகின்றன. சரியா? நறுமணமூட்ட அந்த ஸ்மெல் இருக்கா, ஒரு ஒரு சாப்பாடை பார்த்தோன்னா ஸ்மெல்லுன்னா நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுது அந்த சாப்பாடு முடியும். இது ஜாதிக்காய், இது கிராம்பு. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வாசனைக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, சுவைக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தானே அந்த சாப்பாடுல சேர்க்கும்போது சுவையும் கூடுது, வாசனையும் கூடுது. ஓகேவா? அண்டு இது போக இருக்கு. இப்ப நீங்க பார்க்கலாம். இது என்னது? மிளகு. மிளகு ரொம்ப 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 நல்லது. அடுத்த ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா கூட இது வந்து இருக்கும். உதாரணத்துக்கு அந்த காலத்துல ஏதாவது பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு ஆஸ்பத்திரி போய் நம்ம ஆஸ்பத்திரி போறதும் ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தள்ளி தான் இருக்கும், ஒரே ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கும், பஸ் வசதி இருக்காது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பூச்சி கடிச்சுன்னா டக்குன்னு அந்த கடிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு 4 5 மிளகா நல்லா இது பொடியா வச்சு கையில வச்சு அப்படி வாயில போட்டுருங்க அப்படிம்பாங்களாம். ஸோ அது கொடுக்கும்போது அந்த யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தியா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே. ஸோ அது மிளகுல நம்ம வந்து யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதை நம்ம உணவாக கூட உட்கொள்றோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மிளகை வச்சு ஒரு கதையே உண்டு. பெரிய ஸ்டோரி. பெரிய ஸ்டோரினா என்ன சார், எவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் ஓடுமா அப்படின்னு நினைப்பீங்க. 1/2 மணி நேரம் இல்ல, இது வந்து பல நூற்றாண்டு காலம் ஓடக்கூடிய ஸ்டோரி. ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா இது நடந்த ஸ்டோரி. எதுனா நம்மளுடைய இந்திய சுதந்திர போர். நம்மளுடைய ஆஹ், இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியாவுடைய அந்த சுதந்திர போர் அப்படிங்கிறதே எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது? பிரிட்டிஷ் இருந்து. அப்படிதானே. பிரிட்டிஷ் இருந்தா நம்ம நம்ம நாட்டை நம்ம வாங்கணும். ஆனா அந்த பிரிட்டிஷ் ஏன் இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்க? அதுக்கு ஆன்சர் தெரியுமா? அவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு நம்ம நாட்டை வாங்கணும். ஓகே. ஏன் நம்ம நாட்டை அவங்க வந்து இது பண்ணணும்? மற்ற நாட்டுக்கும் அவங்க போனாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார் வந்து பல கண்ட்ரிகளை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ரூல் பண்ணாங்க, ஆக்கிரமிச்சாங்க. அவங்க அவங்க நாட்டில் அங்க உள்ள மக்களை வந்து அடிமைப்படுத்தி இவங்க வந்து அதிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்புறம் நிறைய போர்கள் வந்துச்சு. நம்ம நம்ம நாட்டில் எப்படி நிறைய தலைவர்களை எதிர்த்தாங்களோ அதே மாதிரி நிறைய நாட்டில் தலைவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய கண்ட்ரியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்தியாவை வந்து பாக்குற காரணம் என்ன அப்படின்னா, ஆஹ், ஆரம்பத்துல ஒரு கதை உண்டு. பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷருடைய
ஒரு உணவு சாப்பிடும் போது இந்த மிளகு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொடி மாதிரி மிளகு பொடி வந்து விழுந்துருது. அந்த அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. உடனே இது மிளகு இது என்னது அப்படின்னு கேட்காங்க. அந்த மாதிரி இது மிளகு இந்தியால விளையும் அப்படி, ஏன்னா இந்தியால அது நல்லா விளையும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு அவங்க வந்தது பாத்தீங்கன்னா வணிக நோக்கத்துக்காண்டி தான். வணிகம்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து பிசினஸ் பண்ண தான் வந்தாங்க. அவங்க வந்து டைரக்டா அடிமைப்படுத்தணும் வரல, பிசினஸ் பண்ண தான் வந்தாங்க. அதாவது பிசினஸ் பண்ணணும்னா அந்த நாட்டுல மிளகு இருக்கு, மிளகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு, அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு பண்டமாற்று முறை தானே, நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அதிகமா இருக்கும், அதை கொடுத்து அதை வாங்குறோம், அப்படிதான் வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து பாக்குறாங்க இந்த மிளகு இருக்கு, இது போக இந்தியால பல பல ஆஹ், சொத்துகள் அழகா இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, மக்கள் இருக்காங்க, ஆடுகள் கோழிகள் யானைகள் குதிரைகள்னு ஒரு காலத்துல அவ்வளவானா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்த உடனே ஆசை வந்துட்டு, ஆகா நம்ம மிளக தெரியும் தான், பட் இங்க நம்ம அதை விட வந்து பல பல லட்சம் பல கோடிகளுக்கு மதிப்பு உண்டான பொருட்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்த கதை தான் தெரியும். பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க, அதுக்கப்புறம் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மிளகு பின்னாடி நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன லைன் தான் சொல்லியிருக்கேன், பட் இது ரொம்ப டீப்பா போகும். ஸோ என்னைக்காவது நீங்க வேற ஒரு புக்ல படிங்க. நீங்க எதுவும் வீடியோலாம் பார்க்கறது தெரியல, ஒரு புக்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கற்பனையா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த இலை உங்களுக்கு தெரியும், பிரியாணி இலை. பிரியாணி இலை நம்ம பிரியாணி பண்றக்கூடிய இடத்துலலாம் அந்த பிரியாணி இலை போடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது அந்த ஸ்மெல்லு தெரியும். அடுத்தனா மிளகும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மிளகு ஸ்மெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்மெல் வந்து மிளகு. அதே மாதிரி பிரியாணி இலையும் நிறைய பேருக்கு பிடிக்கும். சுவைக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் உடம்புக்கும் நல்லது இந்த மிளகுலாம். சோ உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் இந்த நறுமண பொருட்கள் பயன்படுகின்றன. சரிங்களா? அதோடைய ரோல் வேலை ஒன்னே ஒன்று மட்டும் கிடையாது. ஏதோ சுவை மட்டும் தர்றது இல்ல நிறம் மட்டும் அப்படி இல்லை. உணவுப் பொருட்களை பாதுகாக்க யூஸ் ஆகுது, சுவை ஊட்ட யூஸ் ஆகுது, நிறமூட்டியாகவும் பயன்படுகிறது. சரியா? இப்ப இங்க பாக்குற என்னது? கறிவேப்பிலை. இது என்னதுன்னா கொத்தமல்லி விதை. நீங்க பாப்பீங்க. இது கருவேப்பிலை இல்லாத சமையல இருக்காது. மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் கருவேப்பிலை போட்டுருவாங்க, அப்படிதானே? வீட்டுடைய தோட்டத்துல வளரும். இது ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பொதுவா வாசனை மட்டும் இல்லாம டைஜஷன், நம்மளுக்கு வந்து செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? இந்த மாதிரி பொருட்கள் சுவைக்கான யூஸ் ஆகுது, செரிமானம் நல்லா நடக்க யூஸ் ஆகுது. மிளகாய், இது வந்து குடை மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது சோம்பு. இந்த இடத்துல இது பேரு சோம்பு. இது வாசனை பொருளா நம்ம உணவுல சேர்ப்பாங்க. சரியா? பாத்துக்கோங்க. அடுத்து தாவரங்களுடைய மரப்பட்டைகள், வேர்கள், இலைகள், மலர்கள், தண்டுகள் நறுமண பொருட்களாக பயன்படுகின்றன. எல்லாமே மலர் இலை எல்லாமே பயன்படுது. இங்க பாருங்க என்ன தருது, இரவங்கப்பட்டை. ரைட்டா? இது வந்து லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லணும்ல அது. அப்புறம் இது மிளகாய், சுவை நறுமணத்துக்காண்டு உணவுல சேர்ப்பாங்க இதெல்லாம். அப்படிதானே? இது என்னது? நல்லா பாருங்க, சீரகம். சீரக தண்ணிலாம் குடிப்பீங்க, அப்படிதானே? சில பேருக்கு தொண்டை இது ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கரகரன்னு இருக்குன்னா அந்த சீரக தண்ணிலாம் குடிப்பாங்க. நோய் சக்திக்கு நல்லது அடிப்பாங்க. கொஞ்சோண்டி வெந்நீல போட்டு, வெந்நீல அந்த கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது, அதெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க. உடம்புக்கு நல்லது. இது இது பாத்தீங்கன்னா வெந்தயம், உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம். இது செரிமானம் பண்ணும், சுவைக்கு, அப்புறம் நம்ம உடம்பு நம்மளுடைய நல்ல ஹெல்த்துக்கு இதெல்லாம் நம்ம சாப்பாடுல சேர்ப்பாங்க. இது இப்ப நம்ம இந்த நறுமண பொருட்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? தாவரங்களுடைய பாகங்கள் உணவிற்கு நிறமூட்டவும், மனமூட்டியாகவும் மற்றும் சுவை ஊட்டவும் பயன்படுகின்றன என்பதை நாம பார்த்தோம். கரெக்டா? இது கிளியரா அப்ப நறுமண பொருட்களை பத்தி உங்களுக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சு அதை பிக்சரோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இமேஜினேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும், அப்படிதானே? ஓகே. இப்போ இது நம்ம பார்த்த டாபிக். இப்போ நம்ம அடுத்த டாபிக்கை ரீகால் பண்ண போறோம். ஸோ அடுத்த டாபிக் எடுக்கிறேன், ஒன் செகண்ட். நார் தரும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோமா, அதை பார்க்க போறோம். ஓகே. நார் தரும்
நார் தரும் தாவரங்கள். ஓகே. இது நான் இப்ப தமிழ்ல தான் சொல்றேன், தமிழ்ல தான் அங்க இருக்கு கண்டென்ட். பட் இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நடத்துனதுனால அந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஓகே இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியும். சரியா? ஓகே. ஸோ நார்த்தவரும் தாவரங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் லைன் என்ன பார்த்தோம்? எந்த தாவரங்களிலிருந்து நமக்கு தேவையான நார்கள் பெறப்படுகின்றனோ அத்தாவரங்கள் தான் நார்த்தவரும் தாவரங்கள். அடுத்தன இது எங்க இருந்தெல்லாம் கிடைக்கும்? நல்லா பாருங்க, எங்க இருந்தெல்லாம் கிடைக்கு. இப்போ நம்ம நூல், கயிறு, துணி, காகிதம் போன்றவை தயாரிக்க பயன்படுது இந்த நார்த்தவரும் தாவரங்கள் தான். அடுத்தன இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை நார்கள். செயற்கையாவும் இருக்கு, நேச்சுரலா உள்ள ஃபைபர் இதெல்லாம். அடுத்தனா ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இயற்கை இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய நார்கள். ஓகே, ரைட். இப்போ பயன்பாட்டு அடிப்படையில் நம்ம இதை பிரிச்சோம். என்ன 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 என்னதான் பிரிச்சோம் ஞாபகம் இருக்கா? கேட்டகரியா நெசவு நார்கள், கயிறு நார்கள், நிரப்பு நார்கள், ஃபில்லிங் ஃபைபர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ரோப் ஃபைபர் அப்படின்னு மூணு என்ன பார்த்தோம். சரியா? இந்த மாதிரி மூணு இதா பார்த்தோம். நெசவு நார்களை ஃபர்ஸ்ட் இப்போ பார்ப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா துணி நெய்ய உதவும் நார்கள். இது என்னது? பருத்தி. சில பேர் இது அவங்களுடைய விளை நிலத்துல பருத்தி போட்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த பருத்தியை கூட அந்த விளைச்சல் டைம்ல அதை எடுப்பாங்க. அப்போ அது நல்லா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சு டைம் இருக்கும். அண்ட் இந்த பருத்தியை தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். பருத்தி ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் இதுல இருந்து தான். ரைட்டா? இது ஒரு தாவரம் தான், நார்கள். சரிங்களா? அது நார் தரும் தாவரங்கள் அது. இது அடுத்து நம்ம பார்க்க போறது கயிறு நார்கள். சரியா? கயிறு உதவும் கயிறு தயாரிக்க உதவும் நார்கள் இது. ஸோ இது எங்கேருந்து கிடைக்கும்னா தென்னை. தென்னை அந்த இளநீ மாதிரி இருக்கும். அந்த இளநீ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த நார் இருக்கும். இதை நம்ம கிராமத்துல கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? எதுக்குன்னா அந்த பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா குளிக்கிறது கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, மேல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கயிறு தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது. இந்த நார் தென்னை மரத்துல இருந்து கிடைக்குது. பாத்தீங்களா? அதுதான் அந்த பிக்சரோட இருக்கு. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நிரப்பு நார்கள். இது நிரப்பு நார்கள்னா அந்த இதை ஃபில் பண்றதுக்கு மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள். சரியா? இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த பிக்சர்ல என்னெல்லாம் தெரியுது பாருங்க. இலவம் பஞ்சு. கரெக்டா? இலவம் பஞ்சு அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிராமத்துலலாம் இருக்கும். காத்துல அப்படி இப்படின்னு அரைஞ்சு அந்த காய் மாதிரி இருக்கிறது கீழே விழும். அதை உடச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி பஞ்சு பஞ்சியா இருக்கும். அதை காத்துல அப்படியே திருப்பி அதை உடச்சு விடும், அது அப்படியே காத்துல பறந்து போகும். அது ஒரு ஜாலியா சின்ன வயசுல விளாடும். ஸோ இலவம் பஞ்சை நீங்க பார்த்தோம். இதெல்லாம் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள். ஓகே, ரைட். இப் இப்போ நம்ம பயன்பாட்டின் அடிப்படையில் பார்த்தோம். ஆ? இப்போ தாவர பாவங்களின் அடிப்படையில் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததான், இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் புதுசா பார்க்கல. ஏற்கனவே பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்பவுமே ரொம்ப நல்லா சூப்பரா புரியுது. அந்த நம்ம பிக்சரை பார்த்து அப்புறம் அந்த போன கிளாஸ்ல பார்த்த நோட்ஸ் அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப புரியுது. சரியா? விதைகளுடைய மேற்புற தூவி நார்கள், தண்டிலை நார்கள், இலை நார்கள், உரிமட்டை நார்கள் அப்படிங்கிற 4 வகையா நம்ம பிரிப்போம் பாகங்களோட அடிப்படையில். விதைகளுடைய மேற்புற தூவி நார்கள் அப்படிங்கிற ஒரு பாகம் இருக்கு. தண்டு இலை அப்படிங்கிற நாறு அந்த பாகம். இலை நார்கள், உரிமட்டை நார்கள். ஓகே, கிளியர்? பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ தாவர பாகங்களோட அடிப்படையில விதைகளின் மேற்புற தூவி நார்களை பார்க்க போறோம். இது பருத்தியிலிருந்து கிடைக்குது. சரிங்களா? விதைகளுடைய மேற்புற தூவி நார்னு போட்டிருக்காங்களா, பருத்தி. அதை எங்கேருந்து எடுக்காங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த செடியில இருந்து இருக்கு பருத்தி எடுக்கிறாங்க. எடுத்து ஃபேக்டரி போகுது. அங்க சில ப்ராசஸ் பண்றாங்க. மூன்றாவது இதுல நிறைய ப்ராசஸ் இருந்தாலும் நமக்கு பேசிக்கான ஒரு 3வது ஸ்டெப் பார்க்கும்போது பாருங்க, நூல் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ரைட்டா? இது ஃபேக்டரிலாம் இருக்கு. மேபி நீங்க ஏதாவது ஹையர் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு எல்லாம் ஒன்று உண்டு. தொழிற்சாலையை போய் சுத்தி பார்க்கறது அது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு தொழிற்சாலை போய், அது அவங்க ஸ்கூல்ல சொல்லாட்டாலும் நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா வந்து சொல்லுங்க. அதான் என்னன்னா, சார் இந்த மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ கூட நீங்க சொல்லலாம். நீங்க 6th 7th அதுக்காண்டி இன்னும் 10th கிளாஸா 12th கிளாஸா அப்படிலாம் தேவையில்ல, இப்போ கூட நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்து ஒரு ஜாலி காண்டி என்டர்டைன்மெண்ட் காண்டி ஏதோ கிளாஸை கட்டடிக்காண்டி போனீங்கன்னா அது வேஸ்ட். அப்படி அந்த மாதிரி எண்ணத்துல போவாங்க.
ஒரு நோட்டெல்லாம் எடுத்து வைக்கோங்க. உங்க சார்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லுங்க, சார் எங்களுக்கு ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரி தொழிற்சாலைக்கு கூட்டு போய் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுங்க சார், நாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல. உங்களை சுத்தி ஏகப்பட்ட தொழிற்சாலை இருக்கு. ம் ஏதாவது ஒரு தொழிற்சாலை போயிட்டு அப்ப அங்க நீங்க பாக்குறீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பாக்குறீங்க. அதுதான் நமக்கு, ஏன்னா நம்ம புக்ல எத்தனை தடவை படிச்சாலும் மறந்துடும். நம்ம நேர்ல போய் இப்ப கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அப்ப அங்க போய் நீங்க என்ன பண்றீங்க, நோட் எடுத்து இந்த மிஷினு, ஓ இதுல இருந்து பருத்தி இப்படி வருதோ, இல்ல பஞ்சு இப்படி கொடுக்குறாங்களோ, இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸை நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே என்ன பண்ண இன்னைக்கு நம்ம போனோம்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா, அது ஒரு நல்ல ஒரு கல்வி வினை. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து சைட் பை சைடே கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நானும் நேர்ல போய் பார்த்தது கிடையாது. ஃபாரின்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு அவங்க படிக்கும் போதே அவங்களுக்கு சைடா தொழில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இது ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அவங்க முடிக்கணும். அது வந்து ஆப்ஷனலாம் கூட கிடையாது. அதாவது படிச்சா படிக்கலாமா, படிக்கட்டா போகலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த படிச்சா படிக்கலாம், இல்லாட்டா விட்டுருங்க அப்படிங்கிறது வந்து நம்மளை ஏமாத்துற ஒரு விஷயம் தான். அது வந்து என்னைக்குமே ஹெல்ப் பண்ணாது. நம்ம அட்லீஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஃபோர்ஸ் பண்ணியாவது படிக்க வைக்கணும். இது படிச்சாதான்ப்பா உனக்கு மார்க், இதை படிச்சாதான்ப்பா இது முடிக்கணும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணணும். படிச்சா படிக்கும், விருப்பம் தான் படிக்கும் அப்படின்னாலும் அது விருப்பமே வராது. அப்படிதானே? அது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா விருப்பப்பட்டு படிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம நம்மளுடைய இந்தியன் நம்ம கல்ச்சர்ல நம்மளுடைய மைண்ட் செட் படி, ஏன்னா நீங்களும் ஒரே மாதிரி மைண்ட் செட் தான், நானும் உங்களை மாதிரி மைண்ட் செட்டை தாண்டி தான் வந்தேன். நம்மளை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாதான் ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் வருது, படிக்க முடியுது. நம்ம வந்து ரொம்ப டேலண்டா நம்ம ஃபாரின் மாதிரிலாம் யோசிக்க முடியாது. எனக்கு தேவை, நான் படிக்க போறேன் அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். பொதுவா சொல்றேன், நம்மளுடைய திங்கிங் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஓகே இதை படிச்சுதான்ப்பா ஆகணும், நீ இந்த ட்ரைனிங்கை முடிச்சுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அது மேல கோவம் இருந்தாலும் கடுப்பு இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்லையே அன்னைக்கு சொன்னாங்க நல்ல வேலை முடிச்சோம்பா அப்படின்னு தோணும். இப்படிதான் தோணும். நீங்க லைஃப்ல எந்த விஷயத்தினாலும் பாருங்க இதான் நடக்கும். சரியா, அதை விட்டுட்டு பின்னாடி போய் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அன்னைக்கு படிச்சுக்கலாமே, அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாமே தோணும். அதுக்கு ஃபர்ஸ்டே ஃபோர்ஸ் பண்ணியா நம்ம மேல பண்ணிட்டா அது நல்ல விஷயம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ அப்போ அதே மாதிரி நீங்களும் ஃபாரின்ல ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நம்ம இதில் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்களா ஓன் லேர்னிங் போட்டு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் போய் நீங்க பண்ணலாம். ஓகே. கரெக்டா, இது பருத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். காட்டன். ஓகே, பார்த்துக்கோங்க இந்த ஸ்டெப்ஸை. அடுத்து இப்ப தாவரப்பாங்களோட அடிப்படையில இப்போ தண்டு அல்லது தண்டிலை நார்கள், இது வந்து ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த போட்டிருக்காங்கல்ல இது. ஸோ இதுலயும் நமக்கு வந்து துணிகள் தயாரிக்கிறது தான். பார்த்தீங்களா அந்த சின்ன குழந்தை துணி, பார்த்தீங்க அந்த நார் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தண்டிலை ஆளி, இதுல இருந்து ஆளி விதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்தது தண்டு அல்லது தண்டிலை நார்கள்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தாவர மரங்களோட அடிப்படையில் இலைநார்கள். இதை பார்த்தாலே தெரியும். சோற்றுக்கற்றாழை, அன்னை கூட நான் உங்களுக்கு சொன்ன சோற்றுக்கற்றாழை பத்தி. மேக்சிமம் நிறைய பேர் வீட்டில் சோற்றுக்கற்றாழையை வளர்த்து வச்சிருப்பாங்க. அதுதானே, அது நிறைய மருத்துவத்துக்கும் அது நல்லது. இந்த மாதிரி நம்மளுக்கு நார் தரும் தாவரங்களையும் அது ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு வகிக்கு. பாருங்க அதுல இருந்து நார் எடுக்கிறாங்க பாருங்க, மெத்தை எல்லாம் பண்றாங்க. ம் கற்றாழை. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கணும், உரிமட்டை நார்கள் பார்க்கணும். இந்த உரிமட்டை நார்கள் எங்கேருந்து கிடைக்க போகுது, கண்டிப்பா தேங்காயில இருந்து. அப்படிதானே, தேங்காயெல்லாம் அதுல இருந்து உரிச்சு நம்ம மட்டை வச்சுக்கிட்டு அதுல இருந்து பாருங்க பெரிய பெரிய கயிறுகளை நம்ம தயாரிக்க முடியுது. அப்படிதானே, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் கயிறுலாம், எவ்வளவு பொருளை இழுக்கிறக்கூடிய, அப்ப அந்த அளவுக்கு தெம்பு இருக்கு. தனியா இருக்கும் போது அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்காது. ஸோ ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ மொத்தமா சேர்க்கும் போது அதுக்கு அந்த இது வந்து ஸ்ட்ரென்த் வருது. அப்படிதானே, அப்படி பார்த்துங்க, ஒவ்வொன்றையும் மெதுவா பார்த்தாலும் போதும். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா. இப்போ மரக்கட்டை தரும் தாவரங்கள் அதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நம்ம அப்புறம் டாபிக் உள்ள போகலாம். மரக்கட்டை. ஏன் மரக்கட்டை வந்து நமக்கு தேவைப்படுது, யோசிச்சு பாருங்க. வீடு கட்டுறதுக்கு வேற, மரக்கட்டை இல்லாம கண்டிப்பா எந்த ப்ராசஸும் இல்லை. அப்படிதானே, நம்மளுக்கு பார்க்காம வந்துக்கலாம். ஆனா நிறைய இடத்துல வீடுலாம் கட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம், மரக்கட்டையெல்லாம் வச்சு அதுக்கு மேல சிமெண்ட்லாம் வச்சு அதை பூசி அதுக்கப்புறம் மரக்கட்டையை லாஸ்டா எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க மேபி. ஸோ வீடு கட்டுவதற்கும் மர பொருட்கள் தயாரிப்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மர பொருட்கள் நம்ம வீட்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும், டேபிள் சேர் ஏதோ ஒன்று இருக்கும். அப்படிதானே. ஸோ அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மரக்கட்டை வேணும்ல. அப்போ மரக்கட்டையை அதை எடுத்து
வடிவமைச்சு அதை நிறைய ப்ராசஸ் பண்ணி நமக்கு அழகான ஒரு பொருளா வருது. ஸோ மரக்கட்டைகள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருந்து பெறப்படுகின்றன. ஸோ மரக்கட்டை தரும் தாவரங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ மரக்கட்டைகளுடைய நீடித்த தன்மை, அழகு, வெப்பத்தினை தாங்கும் திறன், இதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? ஏன் மரக்கட்டை பயன்படுத்துறோம் அப்படின்னா நீடித்த தன்மை. நீடித்த தன்மைனா நல்ல ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது. அடுத்த ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டீல் கட்டில் வேற இந்த மாதிரிலாம் வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன், ஒரு அப்பாவுக்கு அப்பா அந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வீட்ல வந்து மரக்கட்டில், மர பீரோ, கடிகாரம் கூட மரத்தை அந்த அழகா இருக்கும், மரத்தால செஞ்சு. இப்பதான் நம்ம பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வாங்குறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா அப்படி இருக்கும். அப்போ நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. அப்படிதானே? அந்த செய்யற போதும் அவங்க நல்ல குவாலிட்டியா நமக்கு கொடுத்தாங்க. நம்மளும் அதை யூஸ் பண்ணும்போது பல வருஷமா உண்டு. ஸோ அந்த நீருக்கு தன்மை போட்டிருக்காங்க. இதை யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல, உங்க தாத்தா வீட்ல ஏதோ ஒரு பார்த்த ஒரு மரக்கட்டை எவ்வளவு நீடிச்சு இருக்குன்னு பாருங்க. ஓகே, அழகு அப்படிதானே? மரக்கட்டைகளை வச்சு நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அழகு அதுல வரும். வெப்பத்தினை தாங்கும் திறன். சரியா? இதெல்லாம் அது இருக்கு. ம் பயன்படுத்துறோம். சரிங்களா? மரக்கட்டை எதுக்கு பயன்படுத்துறோம் பார்த்துக்கோங்க. மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தி காரணமாக, வலிமை ஸ்ட்ரென்த், அப்புறம் அடர்த்தி அதாவது டென்சிட்டி, இதை வச்சு ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க. அப்படியா சார்? ஆமா. என்ன? ஏன் பிரிக்கணும்? ரெண்டனா பிரிப்பாங்க. என்னதுன்னா வன்கட்டைகள், மென்கட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது நம்ம அப்புறம் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ் உள்ளவங்களுக்கு காமிச்சிட்டு இந்த மரக்கட்டை தாவரம் தாவரங்கள் ஃபுல்லாமே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ இந்த வன்கட்டைகள்ல பேர்லயே வன்கட்டைகள், மென்கட்டைகள் அப்படின்றப்ப பேர்லயே தெரியுது. என்ன தெரியுது? வன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, மென் அப்படின்னா சாஃப்டா இருக்கிறது. இந்த மென் கட்டைகளை சில இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருளை தூக்குறதுக்கு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண முடியாது. வன்கட்டைகள் வீடுகள் கட்டுறதுல இருந்து நிறைய விதமான இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுதானே? ஸோ இதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. அதோட வலிமை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வன்கட்டைகளை பார்க்க போறோம். வன்கட்டைகள் எங்கிருந்து கிடைக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் தாவரங்களிலிருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. சரியா? சோ மர ஜாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் மர கட்டுமானங்கள் வன்கட்டையினை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. சரியா? வன்கட்டைகள் அப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சியோஸ்பெர்ம் பூக்கும் தாவரம், அதோடைய அந்த தாவரத்துல இருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் நான் சொன்னேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்பா அந்த மெட்டீரியல், அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ மர சாமான்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாற்காலிகள் உட்கார்ந்தனும், உட்காருங்க, உங்களோட வெயிட்டான அதிகமான பர்சன் உட்கார்றாங்க, அப்ப தாக்கு பிடிக்கணும். அப்படின்னா அது ஒண்ணு. மேற்கூரைகள் தாக்கு பிடிக்கணும். மர கட்டுமானங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்படிதான். ரைட். அடுத்து இப்ப வன்கட்டைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. என்னது? தேக்கு பார்த்துருப்பீங்க. இது என்னது? பலா. இதெல்லாம் வன்கட்டைகள், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். நீங்க மேபி மரக்கடை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வுட்லாம் செய்வாங்க, அந்த சாரி சிற்பம், லைக் கட்டில், பீரோல் இதெல்லாம் செய்வாங்க. அந்த கடையில போய் ஒரு நாள் கேட்டு பாருங்க. எந்தெந்த மாதிரி மரங்கள்லாம் மேபி நீங்க போனா சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அண்ணனே அப்பாவை கூட்டு போய் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போங்க. அப்போ அங்க என்ன விதமான, அவங்க பேரே நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு இந்த ரெண்டு மூணு பேர் இல்லாம அவங்க இயல்பாவே அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய பேர், நிறைய மரத்துல இருந்து கட்டைகள்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, இது அங்கேருந்து வந்துச்சு, இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது தேக்கு, பலா, இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் வன் கட்டைகள்ல சேரும். ஹார்ட்வுட்ல. ஓகே, இப்போ மென் கட்டைக்கு போக போறோம். இது சாஃப்ட் வுட். இது பாத்தீங்கன்னா பூக்காத தாவரம். அது ஆஞ்சியோஸ்பெர்ம், இது ஜிம்னோஸ்பெர்ம். அந்த வகை இதுல பூக்கவே பூக்காது. அந்த மாதிரி தாவரத்தை வந்து எடுப்பாங்க. ஓகே, பாத்தீங்களா? இப்போ இது எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுப்பலைகள் ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய சில இடத்துல. ஸ்லாப்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டா இருக்காது, ரொம்ப அதிகமான பொருளை தூக்கி வைக்க முடியாது. அப்புறம் மரப்பெட்டிகள் அடுத்து கொஞ்சோண்டி இருக்கக்கூடிய, நம்ம பார்த்த சின்ன சின்ன மரப்பெட்டிகளும் பார்ப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பொருள் வைக்கிற, டாக்குமெண்ட் வைக்கிற இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மின்கட்டைகளை சேரக்கூடியது இது. ஓகே,
இப்போ வன்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதே மாதிரி மென் கட்டைகளுக்கு எடுத்து பார்க்க போறோம். கடம்பு. ஓகே. இது பாருங்க. பைன் மரங்கள், பைன் மரம் சில ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அழகு அழகா இருக்கக்காண்டி வச்சிருப்பாங்க. இல்ல சில தெருவுல, மேபி சிட்டி சைட்ல சொல்றேன், தெருவுல கூட அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ கடம்பு, பைன் மரங்கள்லாம் மென் கட்டைகளா யூஸ் பண்ணும். ஓகே. இது அலங்கார தாவரங்கள். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அலங்கார தாவரங்கள். அலங்காரத்துலயும் தாவரங்கள் இருக்கா சார்? பாருங்க, பிக்சர்ல பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஒரு இது பண்ணிருக்காங்க. தெரியுதா? ம். அலங்கார தாவரங்கள் பேர்லயே இருக்கு. அலங்காரம் அப்படின்னா அழகுக்காண்டி பண்றதுதான். அப்படிதானே? அலங்காரம் எதுக்கு பண்றோம்? அழகுக்காண்டி பண்றோம். அப்ப அந்த அழகியல் காரணத்துக்காண்ட வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள். அப்படிதானே? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம், சாரி, மலர் வளர்ப்பு தோட்டக்கலையுடைய முக்கிய பிரிவாக இருக்கிறது. சரியா? தோட்டக்கலை, அது ஆக்சுவலி கவர்மெண்ட்ல ஒரு இதே உண்டு, பிரிவே உண்டு, தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ம். இந்த தோட்டக்கலையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மலர் வளர்ப்பு. ஒரு பார்க்க அட்ராக்ஷனா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மலர் ஒரு ரெண்டு, ஒரு 10 மலர் அப்படின்னா, இது போக லட்சக்கணக்கான மலர் இருக்கு. அப்படிதானே? ஸோ அந்த முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமான மலர் எல்லாம் காமிப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன், அப்புறம் நம்ம வந்து அந்த தாவரியல் பூங்கா, அதுலலாம் நம்ம பார்க்கலாம். அலங்கார தாவரங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வர்றது ரோஜா. அது ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து செவ்வந்தி. இது பாத்தீங்கன்னா ஜெர்பரா. இது கார்னேஷன், மல்லி. சரியா? மல்லிப்பூ வாசமும் அடிக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். கார்னேஷன், செவ்வந்தி மேக்சிமம் நம்ம பார்த்துருப்போம். ரோஜா நிறைய பேர் பார்த்துருப்போம். அதுதானே? இந்த ஜெர்பரா அந்த பூவை பார்த்துருப்போம். ஆனால் பேர் நமக்கு தெரியாம வந்திருக்கும். பட் அது ஜெர்பரா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் அழகுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பார்த்தாச்சா? அடுத்து, இப்போ இந்த வீட்டை சுத்தியும் நம்ம அலங்காரத்தவங்களும் வளர்க்கோம். உதாரணத்துக்கு செம்பருத்தி. அது பூவை பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்படிதானே? அப்புறம் காட்டு தீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அது காட்டு தீ மாதிரி பத்திக்கிடும். அந்த ரெட் கலர்ல எரியும். அதனால அது பேரே அப்படி சொல்லிப்பாங்க, காட்டு தீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரக்கொன்றை மரம். அஹ் பாருங்க, ஃபுல்லா மஞ்சள் கலர்ல அப்படி இந்த செடியை மறைச்சிருக்க மாதிரி மஞ்சள் கலரும் குரோட்டன்ஸ். அப்புறம் அலமண்டா, அப்புறம் நந்தியாவட்டை, மந்தாரை, சங்குப்பூ, முல்லை, காட்டு தீ, மந்தாரை, இந்த மாதிரி சங்குப்பூ, இதெல்லாம் வந்து அலங்கார தாவரங்கள். இந்த சங்குப்பூவும் நீங்க பார்க்கலாம். ரோட்டு ஓரத்திலேயே வளரும். கிராமத்துல நீங்க வாக்கிங் எங்கேயாவது வயக்காட்டு தூரம், வயக்காட்டு வழியா போறீங்க அப்படின்னா, ரோட்டோரத்துல இந்த சங்குப்பூ நம்ம நிறைய பார்க்கலாம். நந்தியாவட்டை பார்க்கலாம். சரியா? மந்தாரை. இதெல்லாம் பூ. ஓகே. அலங்கார தாவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன சொல்ல வரோம்? நார் தரும் தாவரங்கள் என்ன பாடப்பகுதியில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நெசவு நார்கள் பார்த்தோம், நிரப்பும் நார்கள் பார்த்தோம், கயிறு நார்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் அலங்கார தாவரங்களுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின மரக்கட்டை தாவரம் தாவரங்களுக்கு பார்த்தோம். ஓகே. இது புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ உங்களுக்கு இதை பத்தி ஒரு நல்ல ஒரு ஐடியா எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் அந்த வீடியோ பார்க்கும்போது, அந்த அதுக்கு உண்டான போட்டோஸ் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும். ஓகே. ரைட். ஸோ இந்த மரக்கட்டை தாவரும் தாவரங்கள்ல நம்ம தமிழ்ல காட்டினா, இங்கிலீஷ்ல நான் வந்து எழுதி போடுறேன் சில நோட்ஸை. அதாவது நம்மளுக்கு வந்து வுட்டு தேவைப்படுது. எதுக்கு? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் மேக்கிங் ஆஃப் ஃபர்னிச்சர், அதெல்லாம் யூஸ் ஆகுது. அப்போ அந்த வுட் வந்து பாத்தீங்கன்னா சர்டன் பிளான்ட், சில வகையான தாவரத்துல இருந்து கிடைக்கும். ஓகே. அப்போ இது இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, அதோட நீடித்து இருக்கக்கூடிய, அது இருக்கக்கூடிய தன்மை, அதாவது டூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஃபினிஷிங், நல்லா அழகா அதை வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டு டெம்பரேச்சர் சேஞ்ச். வெப்பம், அந்த நம்ம வெப்பநிலை மாறுதுல்ல, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அது நல்ல தாக்கு பிடிக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் இந்த மாதிரி காரணங்களுக்காண்டி, ஃபேக்டர்ஸ்க்காண்டி என்ன பண்றாங்கன்னா,
நம்ம வுட்டை யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இந்த கமர்ஷியலா இருக்கக்கூடிய இந்த டிம்பர்ஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வுட்டை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வுட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வுட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம். எசென்சியலி அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து எல்லாம் பண்றோம் அப்படிதானே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் வுட்ஸை வந்து பார்க்கலாம். தமிழ்ல வந்து மென்கட்டைகள் வன்கட்டைகள் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். ஸோ இப்போ இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இந்த ஹார்ட்வுட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கேருந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். தமிழ்ல நம்ம இப்ப சொல்லும் போது சொன்னோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இங்கிலீஷ்ல அந்த இதை அழிக்கும். இந்த இந்த வார்த்தை இருக்கணும் சரியா, ஆஞ்சியோஸ்பெர்ம். அதனால கீவேர்டை மட்டும் நான் எழுதி விடுவேன். ஏன்னா ஒருத்தவங்க திருத்தம் போகும்போது ஃபுல்லத்தையும் பார்க்கறத விட அந்த கீவேர்டை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்டு ஒழுங்கா எழுதிருக்கானா, ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிருக்கானா, மாத்தி இல்லாம இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க சரியா. அதனால கீவேர்டை நம்ம தப்பா எழுதக்கூடாது. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிவாங்க, அதாவது பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம்ல அது. ஓகே. லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் லேண்ட் பிளான்ட்ஸ் இது. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையா நம்ம நிலத்துல வாழக்கூடிய தாவரங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் தான். மேக்ஸிமம் ஃப்ளவர் வந்துடும் அதுதானே. ஸோ அதனால ஆன்ஜியோஸ்பெர்ம் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது வுட் வந்து ஹார்ட் வுட். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஹை குவாலிட்டி பர்னிச்சர், அப்புறம் டெஸ்க், ஃப்ளோரிங் அண்ட் வுட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் வுட்ல இருந்து பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம் நம்ம பார்த்தோம், தேக்கு, ஜாக் ஃப்ரூட், பலா அப்படிலாம் பார்த்தோமா. ஸோ டீக், அப்புறம் ஜாக் ஃப்ரூட், பலாமரம், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம். அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ளவரிங் பிளான்டான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன எக்ஸாம். பாத்தீங்களா ஹார்ட் வுட்ல பத்தி முடிஞ்சது. அப்புறம் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதை நம்ம எழுதாட்டா கூட உங்களுக்கு தெரியும். ஓகே, டெஸ்க் ஹை குவாலிட்டி பர்னிச்சர், ஹை குவாலிட்டியா இருக்கக்கூடிய சும்மா நார்மலா இல்லாம நல்லா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பர்னிச்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அடுத்து சாஃப்ட் வுட், மென்கட்டைகள். இது எங்க இருந்து வரும்னா ஜிம்னோஸ்பெர்ம். இது நம்ம என்ன சொல்லணும், பூக்காத தாவரங்கள் அதுதானே. அப்போ இது வந்து என்னது, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து வரும். ஸோ செர்டைன் ஆஞ்சியோஸ்பெர்ம் கூட சாஃப்ட் வுட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு பாயிண்டும் இருக்கு. அதான் ஆஞ்சியோஸ்பெர்ம் நாங்கள் பார்த்தோம் ஹார்டு ஃப்ளவரிங் பிளான்ட். பட் சில இது சில இது பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள் கூட என்ன பண்ணுன்னா சாஃப்ட் வுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா. சாஃப்ட் வுட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். மேக்கிங் ஃப்ளைவுட்டு, அப்புறம் உட்டன் பாக்ஸஸ், மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு, அப்புறம் பேப்பர் மேக்கிங், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் என்ன சொன்னா கடம்பும் பைன் மரம்னு சொன்னோம்னா அதே தான் இங்கிலீஷ்ல எழுதிப்பாங்க, கடம்பு அண்டு பைன் மரம். ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் நம்ம வந்து அலங்கார தாவரங்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது நான் ஆல்ரெடி அதில் போட்டிருந்தேன், தோட்டக்கலையில் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நம்மளுடைய வீடை வந்து அலங்கரிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அலங்கார தாவரங்களை பண்ணுவோம். அதுக்கு பார்த்தோம் ஜாஸ்மின், ரோஸு, அப்புறம் வேற ஜெர்பரா அப்படிலாம் நம்ம கார்னேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய ஒரு லைக் அந்த இதில் சொல்லுவாங்களா நம்ம பிரான்ச்சு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்கலை அப்படிங்கிற ஒரு சிறப்பான அக்ரிகல்ச்சரில் ஒரு சிறப்பான பிரிவு இருக்கு. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் பேணி பாதுகாப்பாங்க. ஓகே. ஸோ கார்டன் பார்க்ஸ் வி ஆர் பிளான்டிங் ஸ்கப்ஸ் சச்சஸ் ஹைபிஸ்கஸ், கிரேப், ஜாஸ்மின், குரோட்டான்ஸ் அண்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, முல்லை, ஆலமண்டா, அதெல்லாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து கோல்டன் ட்ரீ சச்சஸ் கோல்டன் ஷோர் ட்ரீ, மந்தாரை, அதெல்லாம் சூப்பராக பேர் போட்டிருப்பாங்க.
அது மாதிரி காட்டு தீன்னு சொன்னது ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த அந்த ஃபாரஸ்ட் வந்து தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அது ரெட் கலர்ல இருக்கனால அது அந்த பேர் அந்த வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதுல பெரிய பாயிண்ட் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இப்படி இருக்கு, ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம அதையும் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற லைனை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம வந்து நறுமணம் தரும் தாவரங்களை பார்த்தோம். இந்தியன் ஸ்பைசஸ்ல நம்ம நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் எல்லாமே பார்த்தோம். அது எங்கெங்க எப்படி யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம கருவேப்பிலை கூட அதெல்லாம் வருது பட் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் yielding பிளான்ஸ் அப்படிங்கிற நார்த்தரும் தாவரங்களை பார்த்தோம். அதை நம்ம பிரித்தோம். யூசஸ் படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், கார்டேஜ் ஃபைபர், ஃபில்லிங் ஃபைபர்ஸ்னு சொல்லிட்டு. பிளான்ட் ஸ்பாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதை ஒரு 4 விதமாக பிரித்தோம். தண்டு, லீஃபு, ஸ்டெம்மு, இலை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீகால் பண்ணோம். அப்புறம் டிம்பர் yieldingலாம் நான் உங்களுக்கு நோட் சொல்லி போட்டேன். மென்கட்டை, வன்கட்டை, ஹார்ட்வுட், சாஃப்ட்வுட், இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸ் செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.